இப்ப எதுக்கு அக்காவை குழப்புறீங்க? ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராத நடந்த ஒண்ணு. அத போய் குழந்தையோட கனெக்ட் பண்ணி பேசுவீங்களா? அவளே ரொம்ப நாள் கழிச்சு உண்டா இருக்கா. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஜோசியத்தை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில ஜோசியம் அப்படியே பழிச்சிருக்கு தெரியுமா? சின்னத்த, ஜோசிய நிறைய இடத்துல பொய்யாவும் போயிருக்குல்ல. எங்க வாழ்க்கையிலயும் அப்படி ஒண்ணு நடந்து எங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்து அத்தையும் எந்த விதமான ஆபத்தையும் இல்லாம நல்லா இருக்கலாம்ல. எல்லாருக்கும் என் அக்கா உயிர் விளையாட்டா போச்சா? இதே சூழ்நிலையில நான் இருந்திருந்தேனா என் அக்காவுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம என் குழந்தைய நான் கலைச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அவளுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இவ எனக்கு அம்மா மாதிரி. இவளை மிஞ்சி எனக்கு வேற யாருமே இல்ல. அதனாலதான் கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு இவளோட வந்து நிக்கிறேன். சந்திரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல எதுக்கு இத பத்தி பேசிக்கிட்டு விடு. கார் எந்த ஏரியால ஆக்சிடென்ட் ஆச்சு? வண்டியில் இடிச்சவனை யார் என்னன்னு விசாரிச்சீங்களா? ஆமா, பெரிய போலீஸ் அதிகாரி இவரு. சொன்னோன்னே எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிருவாரு. ஏய், வேலை பார்த்துட்டு போ. சரி, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரேவதி, அம்மா கூட்டிட்டு போமா. சரிப்பா. இல்ல, நானே போய்க்கிறேன். ரோகிணி, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச உன் அம்மாவுக்கு இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்க? அவ உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுதுல்ல. பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வா. ரோஹிணி, சந்திரா பேசிட்டு போறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ வேணும்னே உன்னை தூண்டி வர்ற மாதிரி பேசிட்டு போறா. ஆமாக்கா, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. உடனே அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு போறாங்க. சின்னதா ஒரு விபத்து நடந்திருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகலல்ல, அதனால நீ தைரியமா இரு.